உங்களுக்கு ஏன் நாய் பிடிக்கல அப்படின்னாக்கா, நாய் வளர்த்தா அதிகமா குட்டி போட்டுரும். 6 குட்டி ஒரு வருஷத்துல, அடுத்த வருஷத்துல 6 குட்டி, 6 6 12 அப்படியே பெருகிட்டே போகும். அதுல சிலது இறந்து போகும், சிலது உயிரோட இருக்கும். இதை யார் பாக்குறது? நாங்களே டெய்லி வேலைக்கு போறோங்க, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு. நாங்க நாய் வளர்த்து நாங்க எப்படி நாய்க்கு சாப்பாடு தர முடியும்? கரெக்டான கேள்வி. ஆனா அந்த நாய்க்கும் ஏழைகள் தான் சாப்பாடு வைக்கிறாங்க, ஏழைகள் தான் கருத்தரை பண்ணி விடுறாங்க, குட்டி போட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இன்னும் கொடுமையா செய்யறீங்களே மக்களே, தாயிட்டு இருந்து குழந்தைய பிரிச்சு பிரிச்சு கொண்ட சாக்குல கட்டி போடுறீங்களே காட்டு பக்கம். இது என்ன கொடுமை சொல்லுங்க. பசியில அது கத்துற சவுண்ட் கேட்டிருக்கீங்களா? அது கத்துமே, தன்னோட தாய் வந்து பால் கொடுக்க வருவா வருவா வருவான்னு பசியில தவியா தவிச்சு கத்துமே, அந்த சத்தம் கேட்டிருக்கீங்களா? அந்த குழந்தைக்கும் பசி இருக்குன்னு நினைச்சு பாத்திருக்கீங்களா? நீங்க பெத்த குழந்தைய கொண்டு இப்படி யாராவது விட்டா சும்மா விடுவீங்களா? நாய் தானே, நாய் என்ன செஞ்சிடும்? நாய்க்கு யார் இருக்கா? நாய்க்கு கேட்க ஆள் இல்ல. அதனால தாய்கிட்ட இருந்து அம்மா பிரிக்கிறது, அம்மா கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறது செய்யாதீங்க மக்களே, செய்யாதீங்க. இந்த பாவத்தை செய்யாதீங்க. இந்த பாவம் உங்க குடும்பத்தை சும்மாவே விடாது, சும்மாவே விட்டுறாது. நீங்க உங்க குழந்தைங்களுக்கு பாவத்தைய சேர்த்து வச்சுட்டு போகணும், படுகுள்ள தள்ளி விட்டுட்டா போகணும் நீங்க போற காலத்துல? வேண்டாம். அவங்களுக்கு நல்லது சேர்த்து வச்சுட்டு போங்க. அவங்க வாழணும்ல, உங்க வாரிசு இந்த உலகத்துல வாழணும்ல. அதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை? சொத்து 2வதா வச்சுக்குங்க, நகைய 2வதா வச்சுக்குங்க, பணத்தை 2வதா வச்சுக்குங்க. முதல் விஷயம் அவங்களுக்கு நல்ல மனசு கத்து கொடுத்து, நல்ல இதயத்தை அவங்களுக்கு வளர விட்டு, அவங்கள வாழ்றதுக்கு விட்டுட்டு போங்க. அவங்கள படுகுழில தள்ளிட்டு போயிடாதீங்க மக்களே. பெத்தவங்க யாரும் தான் குழந்தை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா நீங்க பாவம் செய்யறீங்களே, அந்த பாவம் யார கேட்கும்? உங்க குழந்தைங்களை தான் கேட்கும், உங்க வாரிசு தான் கேட்கும், உங்க வாரிசு தான் அழிக்கும். இத நினைச்சு பாருங்க மக்களே.